நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஆராஜா குளத்தொழுத்து பேசுகிறேன். இது என்னுடைய 488வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த குரு சிஷ்ய அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும், அப்போ அந்த தீட்சை எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி இந்த டாபிக் வந்துன்னா, நேற்று இந்த அஸ்வினி தேவா பார்க்கறதுக்காக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். தெய்வத்தின் குரல் 7 வால்யூம் நான் வச்சுருக்கேன். அது பார்க்கும்போது தென் ஐ தாட் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக பிரம்மாச்சாரியார் சொல்லியிருக்காரு. அதே எடுத்துகிட்டு பேசக்கூடாதுன்னு கேட்குறாரு நேற்று. சரி, தெய்வத்தின் குரலில் ஒவ்வொரு வால்யூம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் எடுத்து டக்குன்னு குருவை பற்றி வந்தது இன்றைக்கி டாப்பிக்கு. சரி, இதை பற்றி பேசிடலாம். அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு தமாஷான சமாச்சாரம் தான் அது. இந்த குரு பக்திக்கு சொல்லும்போது நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு அனுப்புனாங்க இல்லை, 2 பார்சல் அமேசானில் வந்தது. நோ இன்டிமேஷன். எனக்கு ஹெவியாக இருந்தது. என்ன யார் குழம்புது, புத்தகங்கள்லாம் கூட ஆர்டர் பண்ணவே இல்லையே நான் அப்படிலாம் யோசனை பண்ணிக்கும்போது, இந்த எங்கள் ஆற்றுல வேலை பார்க்குற அறிவின்னு ஒரு பெண்மணி அவளை கத்தி கொண்டு சொல்லு கட் பண்ணி பார்த்தா ஒரு பச்சை பேக்கு ரொம்ப ஆர்கானிக் ரைஸ்ன்னு போட்டு வந்தது. நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே. என் பொண்ணு கேட்டேன், நீ ஆர்டர் பண்ணியானே? நான் பண்ணவே ரெடி, எதுக்கு பண்ணுவேன்? அப்புறம் பார்த்தா ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தா நாதன் போட்டது. ஸோ அடுத்து இன்னொரு பாக்ஸ் போட்டால் அதுவும் அதே தான் இருக்குது. அதுவும் பச்சரிசி பேக்கு. ஒன்று ஒவ்வொரு பேக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோஸ் மேலே இருக்கும். கிலோ பச்சரிசி. இது என்ன, அது எதுக்காக அமிச்சா அந்த பையன் அப்படின்னு நினச்சி திருப்பி ஃபோன் பண்ணேன் நான். இல்லை ராதா, எதுக்கு மாதிரி அமிச்சேன்? இல்லை சாமி, நான் இப்போ பங்குனி மாதம் நவராத்திரி ஆரம்பம் 30ஆம் தேதியிலேருந்து, அப்போ நீங்கள் எதாவது பிரசாதமாக பண்ணுவேன், அதுக்காக ஆர்கானிக் ரைஸை நாங்கள் வாங்கினோம். ஸோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அமிச்சேன். இன்னும் 2-3 பார்சல் வரும். என்னடா வரும் கேட்டேன். அவன் சொல்கிறான், நெய் அமிச்சிருக்கு, சுத்தமான வெள்ளம் அமிச்சிருக்கு, நீங்கள் சக்கரை பொங்கல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறதா பண்ணும்போது அதுக்காக அமிச்சிருக்கேன் நான். பாருங்கள், எங்கேயோ இருக்க பையன், பெங்களூர் ஒர்க் பண்ணுற பையன் இப்போ ஈரோட்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக போயிருக்கான். சிறு வயசு பையன் தான், 35 வயசு பையன் தான். அவன் எப்படி திங்க் பண்ணுறான் பாருங்க சொல்ல வரேன். நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல. என்னையே சொல்கிறேன். நான் குருவாத்துக்கு போகும்போது வாங்கிட்டு போவேன் அந்த மாதிரி எல்லாத்தையும். அந்த மாதிரி அமைச்சிருக்கான் அவன். அதே மாதிரி ஷீலா கொடுமுடியில் அவன் ஆத்துக்கார ஒரிசாவில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் போய் முந்திரி இதெல்லாம் அமைச்சா. ஷியாம் சுந்தர்ன்ற பையன், அவனும் இதில் கேரளாவில் கொல்லத்தில் இருக்க பையன். அவன் அந்த மாதிரி நான் ஆற்று பூச்சிக்காக வாங்கின மாமா உங்களுக்கு அமைச்சிருக்கா சொல்லிவிட்டு கேஷ்யூ நட்ஸு, பாதாம் பருப்பு, திராட்சை, தானே மிளகு அமைச்சிருந்தான். சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் புட் யுவர் செல்ஃப் அதர் மேன் ஷூஸ்ன்ற மாதிரி இது பண்ணி அவன் அமைச்சர். இதுதான் அந்த குருபக்தியினுடைய இது காப்பி. எப்படி இருந்தால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் எப்படி திங்க் பண்ணுறா பாருங்கிறதுக்காக சொல்ல வந்தார். பரமாச்சாரி என்ன சொல்கிறேன்னா, இதில் முக்கியமான இது சொல்லும்போது மீனாட்சியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. குரு எப்படி நடிச்சிட்டு பாருன்னா, நான் பூஜையில் இருக்கும்போது பூஜை நிறைவில் இவாளெல்லாம் நித்தியப்படி நான் வேண்டிப்பேன். ஒவ்வொரு கேரக்டர் நேம் அப்படியே முன்னாடி வரும். அப்போ அது நல்லபடியாக இருக்கணும்னு வச்சுப்பாங்க. நான் இப்போ எம் சரவணன் ஒரு பையன், அவன் இஸ் அ பில்டிங் கான்ட்ராக்டர் மதுரை. அவன் பாருங்க, 2 அடி உயர மீனாட்சிக்கு முத்துக்கொண்டை போட்டு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கான். அதை எனக்கு ஃபோட்டோ அமிச்சான். அதே மீனாட்சி இது உட்கார்ந்த நிலையில் இருக்கா. இந்த மீனாட்சி காலை மடித்து வச்சுட்டு ஒரு காலத்தை போட்டு மாதிரி இருக்கு. இதே மீனாட்சி அவங்க ஒரிஜினலாக எப்படி நிற்கிற ஸ்வரூபத்தில் இருக்கா பாருங்க. பார்த்து 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 பண்ணுறான். இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு இருக்கு. நான் வெட்டி தலைக்கு நீங்கள் நம்ம ஒழுங்காக பண்ணுறது இல்லையோ கூட வச்சேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹவு இந்த குருன்றவர் எல்லாருக்கும் சிஷ்யனுக்கு அந்த எப்படி தீட்சை கொடுக்கும்போது நயன தீட்சையை பற்றி மெயினாக சொல்லியிருக்கு. நீங்கள் அதான் பார்க்க போகிறோம். குரு உபதேசம் ஞானம் இல்லை. குரு உபதேசம் பண்ணாமல் ஞானம் வரவே வராது சொல்லியிருக்காரு. அதை
பரமாச்சாரிய சொல்கிறார், இது என்று கிட்டத்திலும் கிட்டேதாக ஆத்மாவை கண்டு கொண்ட ஜீவன் இதம் தான் ஆகிறான். கிட்டே உள்ளதை இதம் என்று குறிப்பிடப்படுவது திர என்பது திருஷ்டி சம்பந்தப்பட்டது. ஆகையால் இதன் திறன் என்றால் ஆத்மாவை தனக்கு அத்தியந்தியமாக உள்ள வஸ்துவாக கண்டு கொண்டவன் அர்த்தம். கண்டு கொண்ட பூர்ண ஞானி இதன்தான். ஆனாலும் பெரியவாளுடைய பெயரை அப்படியே சொல்லக்கூடாது. ரொம்பவும் பூஜிக்கத்தக்க பெயரை அப்பட்டமாக சொல்வதற்கு பயப்பட வேண்டும். அதனால்தான் இதன் திறன் என்றை ஒரு எழுத்து விட்டு இந்திரன் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. ஐதரே உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி போகிறார். அப்படி சொல்வது இந்த ஆச்சாரியால் உபனிஷத்திடம் ரொம்பவும் சுதந்திரம் எடுத்துக்கொண்டு இல்லாததையை சொல்லாததையை சப்பளை பண்ணியா யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆச்சாரியன் மூலமாக தான் ஞானம் என்பதே உபனிஷத் மதம். பல இடங்களில் அப்படி இருக்கிறது. கண்கணா காட்டிலே கண்ணை கட்டி கொண்டு விடப்பட்டவனுக்கு எப்படி ஏற்கனவே வெளிக்கண்டவர்களின் வழி சொல்லி தந்து காப்பாற்ற முடியுமோ, அப்படி அஜ்ஞான ஜீவிக்கு ஞானியான குருதான் ஞான சித்திக்கு வழி சொல்ல முடியும். குருவியை அடைய வேண்டும் என்று இருப்பதற்கு குருவை அடைந்தே ஆக வேண்டும் என்பதற்கு அர்த்தம். வேறு வழி கிடையாது என்ற அர்த்தம். அடுத்த மாத்திரத்தில் பிரம்ம ஞானியான அந்த குரு அவனுக்கு பிரம்ம வித்தியை உள்ளவாறு உபதேசி ஓய்வு தருவார். கண்டவரே நமக்கு வழிகாட்டியாக இருந்து காண செய்ய முடியும். அவர் தான் ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி சொல்லும்போது ராமாச்சாரியா சொல்கிறார், இந்த நயன தீட்சையை பற்றி சொல்கிறார். இந்த நயன தீட்சத்தை வச்சு சொல்லும்போது அந்த மீன் தாய் மீனானது அப்படியே இது முட்டையெல்லாம் போட்டுரும். அந்த முட்டையை கண்ணிலே பார்க்கும். பார்த்து 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 அது பொரிய வச்சிருமா. எப்படி ஆமை வந்து தான் நினைவிலேயே வந்து அந்த முட்டையில் நினச்சி இப்படி பொறிக்க வைக்கிறது, மீன் தான் கண்ணிலேயே பார்த்து பொறிக்க வைக்கும்னு சொல்லப்படுது. மதுரை மீனாட்சிக்கு சொல்லுக்கு இந்த சரவணன்ற பையன் மதுரையில் இருக்கான இஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான். அவன் அந்த மாதிரி அம்பாளுடைய அருட்கடாட்சத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட பையன் நல்லா தெரியுது. இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது. சாதாரண மனிதனை பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இந்த எண்ணங்கள் தோன்றணும். முதல்ல அம்பாள் வந்து அதை வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடணும். அப்போ தான் செய்ய முடியும். இந்த நாதன்ற பையன் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான், ஆச்சரியமாக இருக்குது. தத்துவார்த்த விஷயங்கள் இந்த ஞான இப்போ நாதன் சொன்ன மாதிரி யாரும் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. நிறைய விஷயங்கள் தத்துவார்த்த விஷயம் சொல்கிறோம். ஸோ குரு அனுக்கிரகம் இருக்கிற வாழ்க்கை தான். இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி சொல்லும்போது அந்த மீனாட்சி அம்மை என்ன செய்கிறான்னா, நயன திருஷ்டியிலே நயனத்திலேயே பார்த்து குழந்தைகளை பாதுகாக்கிறாளாம். மதுரையில் இருக்கிறவளுக்கு ஒரு கஷ்டம் கிடையாதுன்னுவா. ஒரு ரொம்ப சொற்ப சம்பளம் வாங்கினா கூட மதுரையில் படிச்சிடலான்னுவா. மெட்ராஸில் படிக்க முடியாது. மதுரையில் படிக்கிறான்னு வந்து மீனாட்சி அந்த ஆடி வரும் குழந்தைகள் எல்லாரையும் அரவணைச்சு போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு மதுரையை பொறுத்த வச்ச வரைக்கும். ஸோ இந்த நயனை தீட்சை, அதாவது குரு வந்து மந்திர ரூபமாக கூட தலையில் வச்சு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அந்த குழந்தையை பார்த்து நல்லா இருக்கணும் மனசு நினச்சிடாலே அவருக்கு நல்லது நடந்துடும். இது வந்து நயனை தீட்சை இருக்குது. ஸ்பர்ஷ தீட்சை இருக்குது, அவனை தொட்டு ஆசீர்வாதிக்கிறது. திருவடி தீட்சை இருக்குது, தான் காலத்துக்கு அவன் தலையில் வைக்கிறது. எனக்கு அது ஏற்படுதா எனக்கு தெரியல. பட் அதை வந்து செல்வ ஒத்துக்கிறா, நீங்கள் பண்ணுங்கோன்னுவா. தொட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியனால இந்த மீனாட்சியோட கான்செப்ட் நான் பரிபூர்ணமாக உணர்வை பண்ண முடியும்னால. ஏன்னா வந்து நிறைய இதுக்கு வந்து எங்கேயோ இருக்கும்போது டெலிபதியாட்டம் உட்காட்டும் ஆகும். நம்ம நினைக்கிறது அவளுக்கு நன்மை நடந்துடும். ஸோ அது மீனாட்சி இடம் தான் அது. ஸோ அந்த நயன தீட்சை எப்படி தந்திருக்காங்கன்னா, மீனாட்சி தன்னுடைய கண்ணிலே பார்க்குற ஆகும் குழந்தைகளை. ஸோ மீனாட்சி நம்ம போய் மீனாட்சி பார்க்குற மாதிரி அவள் பார்த்தாலே நம்மள போதும். ஸோ இந்த நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, இந்த மாதிரி பல தீட்சைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த குரு அனுகிரகம் வரத்துக்கு. ஸோ அது மந்திர தீட்சைன்னு தனி, அது விட்டுருங்க. அது ஆனால் இவனுக்கு நல்லது நடக்கணும்னு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாச்சுங்க. அவள் வந்து நல்ல சுத்த மனசு உள்ளவராகவும் நல்ல ஞானியாகவும் இருந்து அவள் வந்து அபியாசம் பண்ணியிருந்தா கட்டாயம் சத்தியமாக நடக்கும். இது செகண்ட் தாட்டே கிடையாது. அது வந்து
அந்த நயன தீட்சையை உதாரணமாக சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவை சின்ன வயசில் நான் கோவிலுக்கு போவேன் சாமி, நான் வந்து அப்பா அம்மா கை பிடிச்சின்னு போவேன் நான் கோவிலுக்கு. அப்படியே வந்து அவளை பார்த்து 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 எனக்கு மீனாட்சியை பார்க்காம இருக்கவே முடியாது என்னால். அதனால தான் திருப்பி இந்த விக்கிரகத்தை பார்த்தேன் நான் 3 சைடு வரும்போது. அப்படியே உடனடியாக வாழ்ந்துட்டாங்க. எங்கள் ஆற்றுல அப்டேட் பண்ண வேலை யாரும். ஏ ஆல்சோ கோஆப்ரேட்டட். ஒரு பெரிய கணேசன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், திருச்சியில் ஆர்டிஸ்ட்டு, அது பெரிய ராஜராஜேஸ்வரி படம் கடைசியாக போட்ட படமாக அது. அவளை கொடுத்துருக்காத, அதை வச்சுருக்கா உள்ள பூஜை ரூமில். பெரிய வழக்குகள் இருக்குது. மீனாட்சி விக்கிரகத்தை இந்த அபிஷேக தட்டு மேலேயே வச்சுட்டான் பர்மனண்டாகவே. அதில் எடுத்து வைக்கிறது இல்லை, இந்த ஏற்றி ஏற்கிறதுலாம் கஷ்டம். அது அலங்காரம்லாம் பண்ணி அபிஷேகம் ஆகி தொடச்சி கடிச்சு இது பண்ணி அலங்காரங்கள் அவ்வளோ இதுவாக பண்ணுறான். இங்கே வந்து மீனாட்சி தான் அவனுக்கு தாய். அவனுக்கு சரவணனுக்கு ஏன்னா அந்த அதீத பக்தி இருக்கு அவனுக்கு. அவனுக்கு அம்பாலும் பிரதேசமாக அந்த ஆற்றுல இருக்கா. அது வந்து உணர முடியுதுனால இந்த மாதிரி. அதே மாதிரி சிஷ்யனாக இருக்கிறவா குருக்காக வேண்டாம்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் நிறைய சொல்கிறது. உங்கள் டீட்டெயிலாக போக விரும்பலை இன்றைக்கி. இந்த டு ஸ்டார்ட் வித் தட், இந்த பரமாச்சாரியார் புக்கை பார்த்த உடனே இதுவே 10 பக்கத்துக்கு போகிறது, அவ்வளோத்தையும் பேச முடியாது. ஸோ இந்த நயன தீட்சையை பற்றி சொல்லிட்டாங்க. மீன் இப்போ தாய் மீன் எப்படி வந்து அந்த முட்டையை பார்த்து பொறிக்கிறதோ அதே மாதிரி கண்ணை பார்த்து 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 வளர்க்குறது குழந்தையோட. அது கண்ணிலேயே. ஸோ அது மாதிரி அம்பாள் வந்து நம்மளை யார் யார் சாதகனாக இருக்காளோ பக்தாளாக இருக்காளோ அவள் பார்த்துக்கிறா அப்படியே. ஸோ இந்த தீட்சா கிரமம் வரும்போது அம்பா சுரூபமாக இருக்கிற குரு வந்து கட்டாயம் அவளுக்கு நல்லது தான் நினைப்பாள். அவளுக்கு நினச்சாலே போதும். அவளுக்கு அவள் நல்லது நடக்கணும், அவளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், இவள் நினச்சாலே அது நடந்துடும். அது சத்தியமான வாக்குது. பரமாச்சாரி அதை தான் சொல்கிறார். அந்த இந்த டோட்டல் கண்டென்ட் ஆஃப் இந்த டாபிக் அதான், அதெல்லாம் வருது கடைசியில். இந்த தேசிக ரூபேன தத்து தாப்பதையாம் இருக்கு. இந்த தேசிகர்னு சொல்கிறதே அம்பாள் கிருபியால் தேசிகர் கிடைத்து அவரிடம் சரணாக செய்வதை மூகர் சொல்கிறார். இந்த மூக பஞ்சசதின்னு இருக்கு. அந்த அந்த 500 ஸ்லோகமும் அந்த அவர் ஊமை அவர் பிறக்கும்போது அம்பாள் இது பண்ணி அவரே வந்து சங்கராச்சாரியார் மாறுறாருன்னு சொல்லப்படுறது. தயமான தீர்க்க நயனான் தேசிக ரூபேன தசு தாப்புதையாம் என்று குரு ஸ்வரூபணியாக இது ஷாமலா தண்டகத்தில் வருது. இந்த ஷாமலா தண்டகத்தில் ஷாமலா நவரத்ன மாலாவில் இந்த லைன் வருது. தயமான தீர்க்க நயனாம் தேசிக ரூபேன தசு தாப்புதையாம் என்று குரு ஸ்வரூபணியாக அவளை சொல்லியிருக்கிறார். தயமான என்கிறது தயவை, தசு தாப்புதையாம் என்று திருப்பி அழகாக சப்தாலங்கார சொல்லி காளிதாசனுடைய இதில் அம்பாளுடைய அழகை நீண்ட நேத்திரங்களில் தயை பெறுகிறது. அப்படி தயா கடாட்சம் செய்கின்றவள் தேசிக ரூபத்தில் குருஸ்வரூபணியாக வந்து அப்யுத்ததத்தை காட்டுகிறாள் என்கிறார். அப்யுத்ததம் என்ற நல்ல எழுச்சி. சூரிய உதயம் என்பதை சூரியன் எழுந்தான் என்கிறோம். உதயம் எழுச்சி. அப்யுத்தயம் என்று உயர்வு பொருந்திய எழுச்சி. அது மாதிரி சாதகங்கள் கிடைக்கும்னு சொல்கிறார். இந்த தேசிக ரூபேன அதுக்கு நிறைய சொல்கிறார். மீனாட்சி அம்மனை சசூர் தீட்சை தரும் குருவாக மகான்கள் அனுபவத்தை கண்டிருக்கிறார்கள். ஒரு தாயார் மீன் தான் இட்ட முட்டையை கண்ணால் பார்த்தே பொறிக்க வைத்துவிடும் என்ற நம்பிக்கை. முட்டை பொறிந்ததும் உள்ளே இருந்த கரு முழு பிராணியாகிறது. இப்படியே மீன் போன்ற நேரங்களை கொண்ட மீனாட்சி ஒருவரை கடாட்சித்து சசூர் தீட்சை கொடுத்தால் அது ஜீவனுக்குள்ளே கரு மாதிரி உள்ள ஆத்ம தத்துவம் பூரணமாக விகசித்து விடுகிறது, மலர்ச்சி கண்டுவிடும். மீனாட்சியே மந்திர சாஸ்திரத்தில் ஷாமலா என்றும் மந்திரி என்றும் மாதங்கி என்றும் ஷாமலா என்றும் 3 பெயர்களை மீனாட்சியை அவளை குறித்து காளிதாசன் இந்த நவரத்ன மாலையை பாடியிருக்கிறார் சொல்கிறார். ஞானாம்பிகையாக உள்ள அந்த மீனாட்சியை அவள் தேசிக ரூபத்தில் எல்லோருக்கும் அருள் புரிந்து நல்ல வழியில் போக பண்ணும்படி பிரார்த்தனை பண்ணுவோம் என்று முடிக்கிறார் இந்த டாப்பிக்கை. இதை சொல்லி நானும் முடிக்கிறேன். தயவுசெய்து குருவை வந்து அம்பாளவை பாவிங்க. அதாவது குரு அம்பாள் மந்திரம்லாம் வெவ்வேறு இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி குருவோட யோக்கியதையாக இருக்கணும். அது அடுத்த டாப்பிக்கு.
சில குருமார்கள்லாம் வந்து அது மாதிரி இல்லை அந்த காலத்தில். அதனால் நமக்கு சந்தேகம் வந்துடுது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டார். ஸோ அதனால் என்னுடைய குரு பரம்பரை சிஷ்யர்கள்லாம் சொல்லுவேன். இன்னைக்கு கூட யாரோ ராஜப்பிரியான்னு ஒரு பெண்மணி பெங்களூரில் ஃபோன் பண்ணா. கமலப்பிரியான்னு என்னுடைய தங்கம் இருக்கா சார், அவள் வந்து அப்ராடில் இருக்கா, நீங்கள் அவளையும் சேர்த்துக்கோ. எங்கள் ஆற்றுல வந்து எங்கள் தாத்தாலாம் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், புதுக்கோட்டையவா. இப்போ வந்து அந்த இது பண்ணி விட்டே போயிடுத்து. இப்போ உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சந்தோஷம் அம்மா, என் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன்றது. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. இல்லை சுவாமி, நீங்கள் உங்களால் தான் நாங்கள் நிறைய டாப்பிக்கை இழந்ததை மீட்டு எடுத்துன்னு வரோம் அப்போ அப்படின்றா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கேட்குறதுக்கு. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த தேசத்தில், எந்த ஜாதியில், எந்த மதத்தில் இருந்தாலும் இதை நம்மளை நாடி வந்த வாழ்க்கை நம்ம நன்மை செய்யணும்னு சொல்கிறது. அந்த அந்த எண்ணத்தில் தான் நான் போயின்னு இருக்கேன் இதில். இதை தாராளம் யார் வந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். எங்கள் குரு பரம்பரையில் இந்த 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 இதில் சேர்ந்துள்ளான். நீங்கள் நான் தான் என் பிரபாட்டு தீட்சை தான். ஸோ அவளை வந்து நான் திரும்பி சொல்கிறேன், ஜாதி பேதம் இனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து என்னுடைய குரு பரமகுரு அது பாலானந்தர், அவர் வந்து இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ பரமகுருவில் பரமேஸ்வரெலாம் பார்க்காத வாழ்க்கை நம்ம ஏன் பார்க்கணும்? அதெல்லாம் அது தேவையும் இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து ஜாதி மதத்தெல்லாம் கடந்த சப்ஜெக்ட் இது. ஸோ ஆகையினால் எனக்கு இந்த நாதன், இந்த ஆனந்து, ஆனந்தஹரிகரன் இருக்கா இல்லையா, இந்த சரவணன், இது மாதிரி இருக்கிற எல்லாரும் என் குழந்தையோட நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் தான் போயின்னு இருக்கோம். நல்லா பண்ணுற வாழலாம். அதே மாதிரி அந்த வெங்கட்ராஜகோபால் அவன் கனடாவில் இருக்கான். அவன் பண்ணுற பூஜையை பார்த்து கோபுரம் கூட பண்ண மாட்டான், அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ எல்லோரும் ஒர்க் பண்ணுறா. அகெயின் ரிப்பீட், எல்லோரும் ஒர்க் பண்ணுறா. நல்லா படித்தவா எல்லாருமே சொல்கிறது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வாழலாம், நல்லா படித்தவா, பண்புள்ளவா. ஆனால் இதெல்லாம் அவள் வந்து இதில் இந்த லைனில் வந்திருக்காள். அவளெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறான். அவளுக்கு நல்ல ஆயுஷை கொடுத்து மேலும் மேலும் அவளை வந்து அவள் தொழிலையும் அவள் வீட்டிலையும் எல்லாத்துலேயும் வந்து நல்லா மேலோங்கி செய்யணும். அம்பாளை பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்யணும்.